கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பெரியவர் என்று அறிந்திருக்கிறேன் என்று மோசேயின் மாமனாகிய எத்திரா சொல்வதை நாம் நேற்று தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட யாத்திராகமும் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியில் தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். தன் மாமனாகிய எத்திராவுக்கு மோசே தேவன் செய்த அற்புதங்களை விவரித்து சொல்வதை பார்க்கிறோம். அதை விளங்கிக் கொள்ளும்படியாக, அதை புரிந்து கொள்ளும்படியாக, எத்திரா ஆச்சரியப்படும்படியாக மோசே தேவன் செய்த காரியங்களை விவரித்து சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருப்பார். நாம் ஆனால் அநேகருக்கு அதை சொல்லாதபடிக்கு, விவரித்து சொல்லாதபடிக்கு நம் மனதிலேயே வைத்துக் கொள்கிறோம். அப்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வெளிச்சத்தை மரக்காலில் மூடிவிடாதபடிக்கு வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் தேவன் செய்தாரோ, சிறிய காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், எதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்தாரோ அதை நாம் அநேகருக்கு விவரித்து சொல்ல வேண்டும். ஒரு போதகன் மாத்திரம் விவரித்து சொல்வதல்ல. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் தங்கள் வாழ்க்கையிலே தேவன் வெளிப்பட்ட விதங்கள், அற்புதங்கள், சுகமெல்லாம் விவரித்து சொல்கின்ற போது அதன் மூலமாக அவர்களும் தேவனை அறிந்து கொள்ள முடியும், அவர்களும் தேவனுக்குள்ளாக கடந்து வர முடியும். அதனால் நாம் மௌனமாயிராதபடிக்கு விவரித்து சொல்லும்படியான அனுபவத்தில் போக வேண்டும். மொர்தெகாய் அங்கே எஸ்ரா சொல்லுகிறார், நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் என்று சொல்லி. இது மௌனமாயிருக்கின்ற காலம் அல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையிலே கடந்து போகிறோம் என்று சொன்னால் அது தெய்வ கிருபை. நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே நம் நன்மை அத்தனைகள் விவரித்து சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்தில் போக நம்ம இப்போ கொடுப்போம். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை கேட்டிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை கேட்டிட வந்திடுவார். காத்தலர பூங்குகளாய் காத்திட வந்திடுவார். காத்தலர பூங்குகளாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி வந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்னும் ஜீவிக்கிறார். அவன் நேற்றும் இன்னும் நாளை என்றும் மாறாதவர். மோசே அன்றைக்கு தன் மாமனாகிய எத்திராவுக்கு விவரித்து சொன்னது போல இன்றைக்கு வாழ்கிற நாம் தாமே ஆண்டவரை குறித்து, அவர் கிருபையை குறித்து, அவருடைய சுகத்தை குறித்து, அவருடைய நன்மையை குறித்து அநேகருக்கு விவரித்து சொல்லும்படியாக, அன்பின் ஆண்டவரே நீர் அப்பேற்பட்ட ஆண்டவரே சித்தமுள்ளவராக, அப்பேற்பட்ட எங்கள் வாழ்விலே நாங்கள் வேறு சொல்லும்படியான எண்ணமுள்ளவராக இருப்பதற்காக சோத்திரம் ஐயா. நாங்களும் கூட அந்த ஆழமான அனுபவத்துக்குள் விவரித்து சொல்லுகிற அந்த பாதையில் செல்ல தேவன் உதவி செய்யுங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. எங்கள் வாழ்விலே தேவன் செய்த நன்மைகளை, தேவனுடைய கிருபைகளை, தேவனுடைய மீட்புகளை எங்களுக்குள் மறைத்து விடாதபடிக்கு எங்கள் சொந்தங்களுக்கு, நாங்கள் சந்திக்கின்ற நண்பர்களுக்கு, நாங்கள் சந்திக்கின்ற ஜனங்களுக்கு விவரித்து சொல்லும்படியான இந்த கிருபையை தாரும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah.